அந்த திறமை என்ன இருக்கு, அந்த திறமைக்கு தேவையான ஈகோ சிஸ்டம் என்ன, ரா மெட்டீரியல், மேன் பவர், மணி இல்லையா, மேன் பவர் எல்லாமே வேணும் இல்லை, 4 M's வேணும் இல்லை, இதெல்லாம் இருக்கா? அப்புறம் இதெல்லாம் இருக்கு சார், என்னால ஒரு அமௌண்ட் தயார் பண்ண முடியும், இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் ரெடி பண்ண முடியும், இதை நாம மார்க்கெட்ல கொடுக்க முடியும், இது எத்தனை பேர் பிரச்சனையை சால்வ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை போய் ஒரு 10 பேர்கிட்ட நீங்க பண்ண போறீங்கன்னு சொல்லாம கேஷுவலா பேச ஆரம்பிக்கலாம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டோம், நீங்க அவங்க வீட்டுக்கு போய் தனிப்பட்ட முறையில கூட போய் நான் இப்போ உங்க வீட்டுக்கு வந்து, கார்த்திக் நான் இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம்னு, இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு கார்த்திக், இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நீங்க வந்து ஒரு வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா இதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? அதுல இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுங்களேன் எனக்கு. சோ நீங்களே வேலிடேட் பண்ணிடலாம். இதுக்கு ஏதாவது காசு பணம் செலவு இருக்கா? ஒண்ணும் இல்லையே, ஒண்ணுமே கிடையாது. உட்காந்து பேசணும், அவ்வளவுதானே. எவ்வளவு கதை பேசுறோம். இது மாதிரி ஏன் பேசக்கூடாது? ஒரு 10 பேர் 20 பேர்ட்ட நீங்க வேலிடேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க கனவு இருக்குல்ல, அதுக்கு ஒரு பலம் ஏற்படும். சூப்பர். நம்ம நினைச்சதும் இந்த சமூகம் நினைக்கிறதும் ஒன்னதான் பாருங்க. சோ பேச்சுவார்த்தைன்னு பேரு. சோ ஒரு புரிதல் ஏற்படும். சப்போஸ் நான் போய் சொல்றேன், நீங்க வந்து இது ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது, இது வேஸ்ட், இது மாதிரி 1000 பேர் பண்ணிட்டாங்க, உனக்கு முன்னாடி 100 பேர் பண்ணிட்டு விற்காம உட்காந்துருக்கான் அப்படி சொல்லாமே. அப்ப நான் என்ன பண்ணுவேன், என்னையா அவங்க பண்ணாங்க அதை போய் பார்ப்பேன். ஓகே, அவங்க பண்றதுக்கும் நான் செய்வதற்கும் ஒரு கேப் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதுதான் டிஃபரன்ஷியேட்டர். ஒரு டிஃபரன்ஷியேட்டர் வேணுமே, வேறுபடுத்தி காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நான் வந்து சொல்லுவேன், நீ பார்த்தல்ல அதுல இது கிடையாது, இதுதான் என்கிட்ட தான் இருக்கு.